ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு 10-12 நாள் ஆச்சு. உடனே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியாதனால இன்னைக்கு தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வர்ற சில நிமிடங்கள் இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். போன 30ஆம் தேதி வயநாடுல நிலச்சரிவு வந்து நிறைய பேர் உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து நிற்கும் போது நிறைய என்ஜிஓஸ் தமிழ்நாட்டில இருந்து போய் அங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு என்ஜிஓ பொள்ளாச்சியில இருந்து ஹெல்ப் பண்றதுக்காக வாங்கின திங்ஸை வந்து வயநாடுக்கு கொண்டு போறதுக்கு அங்க இருக்கிற என்ஜிஓஸ் இங்க போதுமானதா இருக்கு, கொண்டு வர வேண்டாம்னு சொல்லதுனால ஏற்கனவே திங்ஸோ வாங்கி வச்சாச்சு, இதை எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்க அனுப்பி வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதனால தம்பியோட ஃப்ரெண்ட் எனக்கு போன் பண்ணாங்க, அக்கா 900 ஆர்கானிக் சானிட்டரி பேட்ஸ் இருக்கு, இதை எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளதுலயே அதிக டிமாண்டான பொருள், நிறைய பொண்ணுங்களுக்கு அது தேவைப்படும், தேவையில்லாம இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு எந்த ஹோம்ல நிறைய பொண்ணுங்க இருக்காங்களோ அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஹோம் அப்படின்னா என் மனசுல முதல்ல வர்ற பேரு SOS வில்லேஜ் தான். இமீடியட்டா அவங்களை கான்டாக்ட் பண்ணி இவ்வளவு சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்கு, உங்களுக்கு தேவை இருக்கா, கொண்டு வரட்டுமான்னு கேட்டுட்டு அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு எஸ் அப்படின்னு சொன்னதும் உடனே நான் போன் பண்ணி சொல்லிட்டேன், எஸ் அங்கிருந்து பார்சல் அனுப்பி வைக்க சொல்லு, நம்ம இங்க இருந்து கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே பார்சல் ரீச் ஆயிருச்சு. நாங்க போய் உடனே கொடுத்துட்டு வந்துட்டோம். ரெகுலரா இந்த வீடியோஸ்ல பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோல என் ஃபேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். நான் டெங்குல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இருந்த ஃபேஸ்ல தான் வந்து நான் இங்க போயிருந்தேன், அதனாலதான் அப்படி இருக்கேன். 10 வருஷமா அப்பப்ப இந்த இடத்துக்கு வந்து போறது உண்டு. பெருசா வீடியோஸ் எல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலா இங்க ஜஸ்ட் வெளியே இருக்கிற அவுட் சைட் என்விரான்மெண்ட்டை மட்டும் தான் காமிச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா, இப்படி ஒரு கான்செப்ட்ல இந்த மாதிரி ஒரு ஹோம் ரன் ஆகுது. நம்ம ஊர்ல எத்தனையோ ஹோம்ஸ் எங்கெங்கயோ எப்படி எப்படியோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்பப்போ தோணும், எப்படி இதோட ஃபவுண்டர் ஹெர்மன் கெம்னருக்கு மட்டும் இவ்வளவு அழகான எண்ணங்கள் தோணுச்சு அப்படிங்கறத. ஃபர்ஸ்ட் ஹோம ஆஸ்திரியால ஆரம்பிச்சாரு. இப்ப 130 நாடுகள்ல SOS வில்லேஜ் இருக்கு. இந்தியாலேயே 39 SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜ் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலயுமே சென்னை அண்ட் நாகப்பட்டினத்திலயும் பாண்டிச்சேரியிலுமே ஒரு SOS வில்லேஜ் இருக்கு. எனக்கு பிடிச்சதே இந்த ஆர்கனைசேஷனோட கான்செப்ட் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னா, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒரு குடும்பம் இருக்கணும், ஒரு அம்மா இருக்கணும், உடன்பிறப்புகளும். ஒரு குடும்ப செட்டப்ல தான் ஒரு குழந்தை வளரணும் அப்படிங்கறதையும் வந்து ஸ்ட்ராங்கா இந்த ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு. அவர் ஆரம்பிச்ச கான்செப்ட்ல தான் இன்னைக்கு ஒவ்வொரு SOS வில்லேஜுமே வந்து நடத்திட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இவ்வளவு பெரிய கேம்பஸ்குள்ள ஒரு 10 வீடு எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு அம்மா இருக்காங்க. அந்த வீட்டுல மினிமம் 8 இருந்து 10 குழந்தைகள் இருக்காங்க. டிஃபரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்ல கிட்டத்தட்ட 6 மாச குழந்தையில இருந்து 18 வயசு பொண்ணுங்க வரைக்கும் இந்த வீட்டுல இருக்காங்க. எப்படி ஒரு வீட்டுல அம்மா காலையில சமைச்சு எல்லா குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பாங்களோ அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற அம்மாவும் அதே வேலையை செய்வாங்க. வயசுல மூத்த குழந்தைகள் சின்ன குழந்தைகளை பாத்துக்கிறது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, ஒரு ஃபேமிலி செட்டப்ல நம்ம வீடுகள்ல என்ன நடக்குமோ அதே மாதிரிதான் அங்கேயும் எல்லா நிகழ்வுகளுமே நடந்துட்டு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. அந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸும் சரி, குழந்தைகளுக்கு தேவையான திங்ஸும் சரி, ஒண்ணு விடாம எல்லாமே இருக்கு. இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸ்டாப்ஸ், குழந்தைகளுக்கு போறதுக்கு வர்றதுக்கான சைக்கிள், விளையாடுறதுக்கான திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் ஒரு சின்ன குறை கூட நம்ம பார்க்கவே முடியாது அந்த இடத்துல. இங்க நிறைய டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் வீக்கெண்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வர்றாங்க. அவங்களுக்காக கம்ப்யூட்டர் லேப் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் கொடுக்கறதுக்காகவும் வாலண்டியர்ஸ் வர்றாங்க. அதுக்காக ஒரு பெரிய கிரவுண்டுமே இருக்குங்க. ஓவராலா ஒரு குழந்தை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து இங்க வந்திருந்தாலும் ஒரு அழகான குடும்ப செட்டப்போட ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட்ல இங்க வளர்றத நம்ம பார்க்க முடியும். இங்க வளர்ற ஒவ்வொரு குழந்தையுமே நல்லா பெரிய ஸ்கூல்ஸுக்கு தான் போறாங்க. இந்த ஆர்கனைசேஷன்ல எந்த பழைய பொருளையும் நம்ம கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. யூஸ்டு ட்ரெஸ், இந்த மாதிரி ஷூஸ், ஸ்கூல் பேக்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இங்க இருக்கிற குழந்தைகளுக்கும் எல்லாமே பெஸ்டா கிடைக்கணும் அப்படிங்கறது அவங்களோட ஒன் ஆஃப் த கான்செப்ட். எனக்கு இந்த கான்செப்டுமே இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற வெளியே போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது இவங்களே பார்த்து இங்க இருக்கிற அம்மாவே ஒரு மாப்பிள்ளை பார்த்தும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு பிடிச்சி யாரையாலும் சொன்னாலுமே போய் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து அவங்க நல்லவங்களா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. டோட்டலா இங்க வந்து ஒரு ஃபேமிலியில எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு பொண்ணு தீபாவளிக்கு வர்றது, பொங்கலுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அக்கா தங்கச்சிகளை பார்த்துட்டு போறது, இருந்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே இதுக்குள்ள அழகா நடந்துட்டு இருக்கு. எனக்கு SOS தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட யாராலும் இந்த டொனேஷன் எல்லாம் பண்ணோம், இல்ல ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும், எங்க கொடுக்கலான்னு கேட்டாங்க ஒரு ஹோம் பேர் அப்படின்னா உடனே நான் சொல்றது SOS வில்லேஜ் மட்டும்தான். ஏன்னா எனக்கு தெரிய நம்ம கொடுக்கற பணம் ஆகட்டும், பொருளாகட்டும், அதை வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா வந்து அந்தந்த ஹோமுக்கும் குழந்தைகளுக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. இதை நம்ம கண்ணால பார்க்க முடியும். இங்க ஈவன் நாங்க கொண்டு போய் கொடுத்த சானிட்டரி நாப்கின்ஸ் கூட அந்தந்த ஹோமோட அம்மாவங்க வந்து அந்த வீட்டுல எத்தனை குழந்தைகளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்து அவங்க அத்தனை பேக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஹோமுக்கெல்லாம் நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது பெரிய பாரத்தோடவோ இல்ல நெருடலோடவோ நம்ம திரும்பி வருவோம். ஆனா இங்க போயிட்டு
ஒரு ஹாப்பியான குழந்தைங்களை பார்த்துட்டு வரும்போது நமக்கே ஒரு பெரிய திருப்தியா இருக்கும். அன்னைக்கு ஒரு ஹோம் அப்படின்னா எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படிங்கறது இந்த ஃபவுண்டர் எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இவ்வளவு அழகான இடத்துல இத்தனை வீடுகளை கட்டி இத அழகா மெயின்டைன் பண்ற அளவுக்கு ஒரு கான்செப்ட ஒட்டு மொத்தமா எழுதி வச்சுட்டோ இல்ல சொல்லி கொடுத்துட்டோ போயிருக்கணும் அப்படிங்கறது எனக்கு அப்பப்ப தோணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே நிறைய பெரிய கம்பெனிஸோட ஸ்பான்சர்ஸும் இருக்கு. இந்த தடவை இங்க இருந்து நான் திரும்பி போகும்போது எனக்கு இந்த விஷயம் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒருத்தரோட கண்ணோட்டம் எவ்வளவு அழகானதா இருந்திருந்தா இவ்வளவு பெரிய விஷயத்த எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு நமக்கு. அதே மாதிரி எத்தனை குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கைய தேடி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு SOS வில்லேஜோட ஃபவுண்டருக்கு இதுக்காகவே ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம சொல்லிக்கணும். ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்காக போட்டேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சோ இல்ல நம்ம சர்க்கிள்ல யாரோ ஒருத்தரோ இந்த மாதிரி ஒரு ஹோம்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஏன் அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட மைண்ட்ல எடுத்துக்க கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சின்ன ஹோமா இருந்தாலும் சரி, பெரிய ஹோமா இருந்தாலும் சரி, கான்செப்ட் ஒண்ணு தானே. இன்னைக்கெல்லாம் எந்த ஹோமுக்கும் டொனேஷன் இல்லாமையோ இல்ல ஃபண்ட்ஸ் வராமையோ எல்லாம் ரன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலேயே ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ற சினாரியோ ஒரு காமனான சினாரியோ தான். நம்ம எல்லாருமே நிறைய ஹோம்ஸ்ல பாத்திருப்போம். ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா எதுவுமே இருக்காது. குழந்தைங்க எல்லாம் செப்பல் கூட போடாம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது, ப்ராப்பரான யூனிஃபார்ம் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா எனக்கு டொனேஷனோ ஃபண்ட்ஸோ வராம எந்த ஆர்கனைசேஷனும் ரன் பண்ண முடியாது. சோ சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறம் அதையே ஒரு ப்ராப்பரா ஒரு டிசைன் பண்ணி கொண்டு போக கூடாது அப்படிங்கறதா என்னோட எண்ணம். ரீசெண்டா இந்த வெப்சைட்டுக்கு போய் பார்த்தேன் நானு. ஆர்ஃபனேஜஸ் வேர்ல்ட் வைட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல நமக்கு பக்கத்துல இருக்கிற ஆர்ஃபனேஜஸ் கூட என்ரோல் பண்ணிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான ஹோம்ஸ் அதுக்கு கீழே லிஸ்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிய சில கம்பெனிஸ்ல எம்ப்ளாயிஸ் 10 வருஷம் கம்ப்ளீஷன், 20 வருஷம் கம்ப்ளீஷன் அப்படின்னு எல்லாம் பண்ணும்போது ஒரு சர்டைன் அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்ல கீழே ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற ஏதாவது ஒரு ஹோமுக்கு நீங்க இந்த பணத்தை டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எம்ப்ளாயிக்கு அந்த ஹோமை பத்தி தெரியுமோ தெரியாதோ ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணி அந்த பணத்தை டொனேட் பண்ணிடுறாரு. சோ எனிவே ஏதாவது ஒரு வெப்சைட்டு கீழே இருக்கிற இந்த ஹோம்ஸுக்கு கட்டாயமா ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி வர்ற ஃபண்ட்ஸ் ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா எல்லா குழந்தைகளுக்குமே எல்லாமே நல்லதா கிடைக்கும் இல்லையா? ஒரு ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல எப்படி நடத்துறாங்க, பக்கத்து காலேஜ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து செய்யற நம்ம ஒரு ஹோம் எல்லாம் ஆரம்பிக்கும் போது ஏன் ஒரு நல்ல நல்ல கான்செப்ட்ஸ் இருக்கிற ஹோம்ஸை எல்லாம் பார்த்து அந்த விஷயங்களை இன்ஹெரிட் பண்ணி நம்ம ஒரு ஹோம் ஆரம்பிக்கும் போதும் இந்த விஷயங்களை எல்லாம் மிஸ் பண்ணாம இப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு ஏன் பண்ணக்கூடாது? நல்ல விஷயத்த நம்ம எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹோம்ஸ் எல்லாம் எப்போ நமக்கு ரொம்ப பெருசா தெரியும் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வயநாடுல நடந்த இந்த நிலச்சரிவுக்கு அப்புறம் நிறைய குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இல்ல. சோ அவங்க எல்லாம் நாளைக்கு எங்க போவாங்க, யாரு கூட இருப்பாங்க, யார் அவங்களை எல்லாம் எடுத்து வளர்த்த போறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் பார்த்த நம்ம எல்லாரும் மனசுலயுமே போயிருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை அடாப்டேஷன், தத்தெடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான ப்ரொசீஜர் கிடையாது. நிறைய டைம் எடுத்துக்கும். காரா மூலமா மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். நமக்கு அந்த குழந்தைகளை பார்த்ததும் நிறைய வீட்டுல குழந்தைகள் இல்லாம இருக்கிற கப்பல்ஸ் இருப்பாங்க. நம்ம அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு கூட நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த சென்ட்ரல் அடாப்டேஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே, அதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் கீழே தான் இது வருது இந்த ஆர்கனைசேஷன். ஆக்சுவலா அடாப்டேஷன் இவங்க மூலமா தான் போய் ஆகணும். போனா மினிமம் 3 இருந்து 4 வருஷம் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாகணும். அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த அடாப்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைய கொடுப்பாங்க. சோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஹோம்ஸ்ல தான் அந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ந்தாகணும். அட் பிரசன்ட் இந்த ஹோம்ல இருக்கிற குழந்தைகளுமே பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகள் இல்ல சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்களோட குழந்தைகள் மட்டும்தான் இங்க இருக்காங்க. நாங்க கொண்டு போய் கொடுத்த சானிட்டரி நாப்கின்ஸ் ஆர்கானிக் ஆனது பெண்மை அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து தான் வாங்கி இருந்திருக்காங்க. இதை அனுப்பி வச்சது பொள்ளாச்சியில இருந்து சேவாலயம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் காரங்க தான். என்னோட பங்கு இதுல எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அதை அந்த ஆர்கனைசேஷன் கொண்டு போய் கொடுத்தது மட்டும்தான். இதை வாங்கி பார்சல் பண்ணி அனுப்பி வச்சது எல்லாமே அந்த ட்ரஸ்ட் காரங்க தான். நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில நல்ல விஷயங்கள் நடக்கும் போதோ இல்ல நல்ல மனிதர்களை நம்ம சந்திக்கும் போதோ நிச்சயமா இந்த உலகம் ரொம்ப அழகானதா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த தருணத்துல அந்த நிமிஷம் நமக்கு தோணும், நம்ம வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நம்ம தான் பிரச்சனையே இல்லாத விஷயத்த பிரச்சனையா பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத. இந்த அழகான இடம், சுத்தி இருக்கிற மரங்கள், அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அம்மா, அவங்களுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், அந்த குழந்தைகளும் அம்மாவும் சேர்ந்து வளர ஒரு அழகான வாழ்க்கை, இதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய பேராபத்தா இருந்தாலும் சரி, பேரழிவுகள் வந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள பிறக்குது. அந்த நம்பிக்கையோட தான் நம்ம வாழ்க்கை பயணம் தொடர போகுது. ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிற தினம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கும் தெரியாது. சோ எல்லாருமே நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். இந்த கற்களால் அமைஞ்ச வீட்டுக்குள்ள அழகான மனங்கள் இருந்தது. நிறைய சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் சந்தோஷத்தை நானும் எடுத்துட்டு வந்துட்டேன்.
வீட்டை அவ்வளோ சூப்பரா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பெட், டேபிள், சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனிங் ஹால், கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம்ஸ் சொல்லிட்டு அவ்வளவு அழகா இருந்துச்சு. நம்ம கூட அந்த அளவுக்கு கிளீனா மெயின்டைன் பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ போட்டதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. இன்கேஸ் நம்ம சர்க்கிள்ல யாராலும் இந்த மாதிரி ஒரு ஹோம் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ப்ராப்பர் பிளானிங்கோட இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது வாழ்க்கைய அழகானதா மாத்த முடியும் நம்மளும். ஹோப் உங்களோட 10 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பத்தின எண்ணங்களும் நான் சொன்ன விஷயங்களை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இந்த ஆர்கனைசேஷனோட போன் நம்பர் ஆகட்டும், இல்ல உங்க ஏரியாக்கு எது பக்கத்துல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிக்கோங்க. கூகுள்ல SOS வில்லேஜ் நியர் மீ அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆர்கனைசேஷனோட டீடைல்ஸ் வரும். சோ அங்கிருந்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. இது பெங்களூர்ல பெனர்கட்டா ரோட் பிரான்ச். அடுத்து ஒரு அழகான வீடியோல சந்திக்கலாம். மிக்க நன்றி.